ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தஞ்சை தமிழச்சி. இன்றைக்கி உள்ளன் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலான் இருக்கேன். வால் ஹேங்கிங். அதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில், க்ளூ, கியர் ஒயர், நமக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ், மிரர் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதை பால் செய்யணும். அதுக்கு ஒரு ஸ்டிக்கு, இந்த கட்டைப்பையிலலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கு தான். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக உள்ளனே ஒட்டிடலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் உள்ளன் வச்சு பண்ண போகிறேன். ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபுல்லாகவே மூடிடணும் இதை உள்ளனால். மூடியில் தனியாக சுற்றிக்கணும், அதுக்கப்புறம் கீழே தனியாக சுற்றணும். இந்தா எப்படி, ஏன்னா இதில் தான் கொஞ்சம் தொங்க விடலான் இருக்கும். இது வந்து நம்ம நில அளவுக்கு கியர் ஒயரை கட் பண்ணிக்கணும். பூஜை ரூமில் தொங்க விடுறதுக்கு எந்த நமக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு கியர் ஒயரை கட் பண்ணி வச்சிடுறோம். அப்புறம் பால்ஸ் ரெடி பண்ணணும். பால் வந்து நான் ஸ்கேலால் 40 அடி, இதால் இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் 4 அடி 40 அடி சுற்றி கட் பண்ணி பால் செஞ்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி பால். இதோட பெருசு வேணும்னா நம்ம 50 சுற்றிக்கணும். எனக்கு இது போதும் வால் ஹேங்கிங்க்கு. அதுக்கு எப்படி பண்ணணுன்னா, அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கார்னரில் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம சின்ன கட் பண்ணிக்கிட்டோன்னா, சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாலுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு சுற்றணும். நான் வந்து இந்த அவ்வளோதான், நழுகாமல் இருக்கிறதுக்காக இதில் கட் பண்ணி சுற்றுறேன். இப்படி தான் சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால். அடுத்தது பீட்ஸ் கோக்கலாம். இந்த இதில் கொஞ்சம் ரெடி பண்ணதை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ இதில் தான் பீட்ஸ் கோக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ, நான் இப்போ ப்ளூ கலர் பால்ஸ் எடுத்துருக்கிறதுனால ப்ளூ பால்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக ப்ளூ பீட்ஸு. கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா ரெட்டு, நமக்கு என்ன கலர் தேவையோ அதை இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு பெரிய பீட்ஸ் எடுத்து அடுத்தது ஸ்மால், அடுத்தது கலர்ஸ். கோல்டு ப்ளூன்னு ஒரு 5 பீட்ஸு செட் சொருவிட்டு கோத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேமரா காமிக்கணுங்கிறதுக்காக சாரி எட்டி வச்சுருக்கேன். ரெண்டு வந்துருச்சு, 3. நான் சின்ன பாலாக இருக்கிறதுனால சின்ன பீட்ஸ் போட்டிருக்கேன். பெருசும் போடலாம், இதில் அழகாக இருக்கும். இதுமாரி 5 பீட்ஸ் நம்ம இதுக்கு அழகு ஏற்ற மாரி, நிலைக்கு ஏற்ற மாரி. அடுத்தது பால், உள்ளன் பாலில் இதில் செட் பண்ணுறோம். அடுத்தது மறுபடியும் பீட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இழுத்துட்டோன்னு வந்தால் அவ்வளோதான். க்ளூ அப்ளை பண்ணியிருந்ததுனால கொஞ்சம்
இதுமாரி ஃபுல்லாக தொங்க விட்ருக்கேன். நம்ம கலர் சூஸ் பண்ணுறது தான். பீட்ஸ் க்ரீனுக்கு வந்து க்ரீன் பீட்ஸு, பிங்க்கு. ஓகே, எப்படி இருந்தது? லைக்ஸ் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிராஃப்டோடு நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, பாய்.